மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். சிலர் தங்கமே சிறந்தது என்றனர், சிலர் நிலமே நித்தியமானது என்றனர். ஆனால் சிலர் மூன்றாவது மகனின் ஞானத்தை பாராட்டினர். அப்போது வேதாளனின் சத்தம் காட்டில் எதிரொலித்தது. சொல் விக்ரமாதித்யா, மூவரில் யார் புத்திசாலி? தங்கமெடுத்தவன், நிலமெடுத்தவன் அல்லது நூல்களை எடுத்தவன்? நீ பதிலை அறிவாயா? விக்ரமாதித்யன் சிரித்துக் கொண்டு சொன்னான், தங்கம் வெள்ளியெல்லாம் ஒளிரலாம், ஆனால் அவற்றின் மதிப்பு காலத்துடன் குறைந்துவிடும். நிலம் சக்தியை கொடுக்கலாம், ஆனால் அதுகூட போர்களால், வறட்சியால் அல்லது பேராசையால் இழக்கப்படும். ஆனால் நூல்கள், அவை அறிவை தரும். அறிவு எப்போதும் குறையாது, அது வளர்க்கும், வழிகாட்டும், வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்யும். எனவே மூன்றாவது மகனே அறிவாளி, அவனே உண்மையான வாரிசு. வேதாளன் சிரித்துக் கொண்டு சொன்னான், ஹஹஹா விக்ரமாதித்யா, உன் ஞானம் தங்கத்தை விட பிரகாசமாக ஒளிர்கிறது. மீண்டும் ஒருமுறை என் புதிரை நீ தீர்த்துவிட்டாய். ஆனால் நீ பேசியதால் நான் என் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நான் பறந்து போவேன்.